பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஆனால் தெரிஞ்ச விஷயம், ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். இஸ்லாமும் அதன் 3 எதிரிகள். வித்தியாசமாக தலைப்பு பார்த்தா உள்ளுக்கும் அதிகமாக தெரிஞ்ச விஷயங்கள். இதில் என்ன சொல்ல வாரேன்ட்டு முதலாவது பார்த்துக்கணும். என்ன சொல்ல வாரேன்டா, இஸ்லாம் சொல்கிற விஷயங்களை, அதாவது மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள். இன்னொரு மாதிரி சொன்னால் அல்லாவோடு மனுஷன் தொடர்பட்டது. அந்த பகுதி இருக்குது தானே இஸ்லாத்தில் 2 பகுதிகளை கொண்டு, அந்த அல்லாவோடு தொடர்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லது நம்பிக்கைகள் திரும்ப வணக்க வழிபாடுகள்னு ஒரு பகுதி இருக்குது. இன்னொரு பகுதி இருக்குது உலக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருக்குது. குடும்ப வாழ்க்கை அல்லது பணக்கொடுக்கல் வாங்கல்கள், இப்படி சொல்லுங்களேன். இப்படியான அந்த கல்வி எல்லாம் சேர்ந்து நாங்கள் சொல்லுவோம் உலக வாழ்க்கைன்னு சொல்லி. உலகத்தோடு சம்மந்தப்பட்ட இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள், வழிகாட்டல்கள், போதனைகள்னு சொல்லி இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருக்குது. இப்போ இந்த உலகத்தோடு சம்மந்தப்பட்ட பகுதி இருக்குது தானே, அதாவது குடும்ப வாழ்க்கையோ அல்லது பொருளாதார வாழ்க்கையோ, இப்படியான இந்த பகுதிக்கும் அல்லாவோடு தொடர்படுத்துகின்ற அந்த வணக்க வழிபாடுகள், நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கும் இருக்கிற தொடர்பு என்னது, எப்படி அதை நாங்கள் பார்க்கலாம் என்றது தான் இந்த தலைப்பு. உண்மையில் அதைத்தான் இந்த தலைப்பின் ஊடாக நாங்கள் சொல்ல வரோம். அதாவது நாங்கள் சொல்கிற அந்த நம்பிக்கைகளும் வணக்க வழிபாடுகளும் நிலைக்க வேணுமாக இருந்தால், சரியாக இயங்க வேணுமாக இருந்தால், அதே மாதிரி நிலைக்க வேணுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த உலக பகுதி சீராகிக்கணும். உலக பகுதி சீராக இல்லாட்டி அது கண்டிப்பாக வணக்க வழிபாடுகள், திரும்ப நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் கடுமையாக பாதித்து கிட்டத்தட்ட மார்க்கத்தை ஒரு வெறும் வெளித்தோற்றமாக மட்டும் மாற்றிவிட்டு, வெறும் வெளித்தோற்றமாக மட்டும் மார்க்கத்தை மாற்றிவிட்டு, நோன்பு பிடிக்கிற ஒரு 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 ட்ரெடிஷனாக மாறிடும், ஒரு சமூக ட்ரெடிஷனாக மாறிடும். தொழுகையும் அப்படி மாறிடும், வெள்ளிக்கிழமை பள்ளி போகிறதும் அப்படி மாறிடும். அது ஒரு வெறும் வெளித்தோற்றமாக இருக்கும். உள்ளுக்கு ஒன்றும் மீக்காது. உள்ளுக்கு இருக்க வேண்டிய ஒன்றையுமே பேணலாம். அந்த உலக பகுதி சரியாக வராட்டி உள்ளுக்கு இருக்கிற எதையுமே பேணலாம் போயிடும். அந்த பின்னணியில் நாங்கள் சொல்கிற இஸ்லாம், உண்மையாக இஸ்லாம்னு சொன்னால் என்னென்னா அல்லாஹ்வோட தொடர்பு. ஆக சுருக்கி நாங்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பை தான் உண்மையில் இஸ்லாம்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இஸ்லாமன்ற சொல்லுக்கே கருத்து என்ன? அதானே கருத்து. இஸ்லாமன்ற சொல்லுக்கே நாங்கள் இப்போ இஸ்லாம் என்ற இந்த சொல்லுக்கு நேரடியாக இந்த சொல்லுக்கே மொழியிலையும் கலை சொல்லாகும். 2 மாதிரியும் என்ன கருத்துண்டா, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு பணிதல் என்றது இந்த கருத்து இல்லையா? அல்லாஹ்வுக்கு பணிதல்ன்றதான் இந்த கருத்து. நேரடியாக நாங்கள் அதை மொழியில் இப்படி சொன்னால் அஸ்லம என்று வந்தது தான் இந்த சொல். இஸ்லாம் என்ற சொல் அஸ்லம என்ற சொல்லிருந்து வந்தது. அஸ்லமண்டா கட்டுப்பட்டான், பணிந்தான் என்று பொருள். குர்ஆனும் அதே தான் இஸ்லாம் என்ற சொல்லு கருத்து சொல்லும் போது அதே தான் சொல்லுது. அதே கருத்தை தான் இஸ்லாம்னு சொல்லுது. அஃப கைர தீனில்லாஹி யபூன் வலஹு அஸ்லம மன்ஃபி சமாவாத்தி வ மன்ஃபில் அர்த். சூரத்து மாய்தான்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, சூரத்தில் மாய்தான்னு நினைக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் இருப்பவைகள் அல்லாஹ்வுக்கே பணியும் போதோ அது அல்லாத வேறொரு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்களா என்ற அந்த ஆயத்தில் கருத்து. அப்போ அல்லாஹ்வுக்கு பணிதல் தான் மார்க்கம் என்ன அந்த ஆயத்தை சொல்லும். நான் ஓதின ஆயத்து அந்த கருத்தை தான் சொல்லும். உலகு அஸ்லம மன்ஃபிஸ் சமாவாத்தி ஒரு அர்த். வானங்களையும் பூமியிலையும் இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிகின்ற போது அது அல்லாத இன்னொரு மார்க்கத்தை தேடுகிறார்களா. அந்த பணிதல், அல்லாஹ்வுக்கு பணிதல்ன்றதான் மார்க்கம். 2வது, உங்களுக்கு இந்த சொல்ல தெரியும், நல்லா எல்லாருக்கும், முஸ்லீம்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான சொல் இந்த சொல் இல்லையா? இந்த சொல் எல்லாருக்கும் பரிச்சயமான சொல் தக்குவா. தக்குவாண்ட என்ன? அல்லாஹ்வை மனதில் கொண்டு இயங்குறது இல்லையா? அல்லாஹ்வை பிரஜை பூர்வமாக அல்லாஹ்வை மனசில் கொண்டு, இறை நினைவை மனசில் வச்சு கொண்டு இயங்குறது தான் நாங்கள் தக்குவான்னு சொல்லுவோம். எந்த வேலையை செஞ்சாலும் அது நாங்கள் சொல்கிற உலக ரீதியான வேலையாக இருக்கிறது. சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறது, வியாபாரம் செய்கிறது, வேறு எல்லா வேலைகளையும் செய்கிற நேரம் எல்லாம்
இந்த மன உணர்வோடு செய்கிறது தான் நாங்கள் தக்குவான்னு சொல்லுவோம். அல்லாஹ் பற்றிய மன உணர்வோடு செய்கிறது தான் நாங்கள் தக்குவா என்ற சொற்பிரயோகத்தால் குறிப்போம். எனவே அதுவும் என்னது, திரும்பவும் அல்லாஹ்வோடு தொடர்படுதல் தான் மார்க்கம்னு சொன்னால் அல்லாஹ்வோடு தொடர்படுதல். இதைத்தான் நாங்கள் உண்மையில் அடிப்படையில் மார்க்கம்னு சொல்லுவோம். இது இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுக்கு பணிதல் என்ற கருத்து இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி இந்த மனநிலையும் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம், தக்குவா மனோநிலையும் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் அவர் நல்ல மனுஷனாக ஈக்கார், நீதியாக நடந்து கொள்கிறாரு, நேர்மையாக எல்லா விஷயங்களையும் செய்கிறாரு, அடுத்த ஆக்களுக்கு உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ இவரை என்ன சொல்லுவோம், நல்ல மனுஷன் மட்டும்தான் சொல்லுவோம். அவரை நாங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன்னு சொல்கிறதில்ல இல்லையா? அப்போ மெயினாக என்ன சொல்ல வாரேன்டா, இந்த ரெண்டு விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு மனசால பணிகிறது, இயந்திர ரீதியாக கட்டுப்படுறதல்ல, மனசால பதிகிறது. அல்லாஹ்வை மனசில் இருத்தி இயங்குறது, வாழ்க்கையில் இயங்குறது. இந்த ரெண்டும் தான் இதில் நாங்கள் இஸ்லாம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ரெண்டு வேலையும் செய்ய இயலாது சமூக வாழ்க்கை சரியாக இல்லாட்டி, அதான் நீங்கள் சொல்ல வர, சமூக வாழ்க்கை சரியாக இல்லாட்டி இந்த ரெண்டு வேலையும் செய்யலாம். அப்போ எனவே இந்த ரெண்டு வேலைக்கு எது எதிரி, 3 எதிரிகள் இஸ்லாம் காண்ற இந்த ரெண்டு விஷயத்துக்கும், அல்லாஹ்வுக்கு மிகச் சரியாக பணிவதற்கும் தக்குவாவோடு இயங்குவதற்கும் எதிரி 3 அந்த எதிரிகளும் சரி வந்தால் தான், அவங்கள வெற்றி கொண்டால்தான் எங்களுக்கு இப்படி வாழையிலும் என்றது தான் இஸ்லாம் சொல்கிற ஒரு ஆக அடிப்படையான ஒரு பெரிய ஒரு வழிகாட்டல். அப்போ இந்த 3 பகுதிகளையும் எதிரிகளையும் வெல்வது சம்பந்தமாக தான் உண்மையாக ஒரு முஸ்லீம் அல்லது முஸ்லீம் சமூகம் அல்லது முஸ்லீம் கிராமம் அல்லது முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் இந்த 3ஐயும் தான் நாங்கள் மெயினாக கொள்ளணும். அதிலிருந்து நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது என்றதான் முக்கியமாக நாங்கள் கொள்ளணும். சரி, இப்போ பார்ப்போம். நாங்கள் இதுதான் சொல்ல வந்த கருத்து, இதுதான் சுருக்கமாக சொன்னால் இதுதான் என்னோட கருத்து. இஸ்லாம்னு சொல்கிறது இந்த 2 விஷயம் தான் உண்மையில். ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்களும் நேர்மையாக இருக்க மாட்டாங்களா? நிறைய பேர் நேர்மையாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாத முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, அதுவும் இஸ்லாம் கண்டிப்பாக, அது இல்லாமல் இஸ்லாம் இல்லை. நேர்மை, இந்த அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது, நீதியாக நடந்து கொள்வது, இது இல்லாமல் இஸ்லாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் இதோடு சேர்ந்து நடக்கணும். தக்குவா, அல்லாஹ்வுக்கு பணிதல் சேர்ந்து நடந்தால் தான் நாங்கள் அவனை முஸ்லீம்னு சொல்லுவோம். அதுதானே ஓகே. அப்போ எனவே அதனால் நாங்கள் சொல்கிறோம், இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கையோட ஆக அடிப்படையான பகுதி. இது இல்லாட்டி இஸ்லாம்னு சொல்லி ஒன்று இல்லை. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உலக ரீதியான சில விஷயங்கள் இருந்தால் தான் நடைமுறைப்படுத்தலாம். இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளித்தோற்றமாக மட்டும் இஸ்லாமிக்கும், வெளித்தோற்றமாக ஒரு சமூகத்தில் ட்ரெடிஷனாக அப்படி இருக்கும். இதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுவார். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம் என்னன்னு சொல்லி. முதலாவது இந்த கருத்துக்கு நாங்கள் வருவோம். இதை மிச்சம் விளங்கப்படுத்த தேவையில்லை, எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச கருத்து. குர்ஆனுடைய கருத்துப்படி மனிதன் பூமியில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, ஹலீஃபா. அது சூரத்துல் பக்கரால அந்த 30வது வசனம், இது கால ரப்புக்கலில் மலாய்க்கத்து இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. தெரிஞ்ச வசனமே எல்லாருக்கும். அதன்படி அல்லாஹ்வுடைய பிரதிநிதி தான் மனுஷன் பூமியில். அவனுடைய பணி என்ன என்று சொல்லும்போது குர்ஆன் இந்த 4 கருத்தையும் சொல்லுது. குர்ஆனும் ஹதீஸும் 4 கருத்தையும் சொல்லுது. ஒன்று, பூமியை வளப்படுத்துதல். ஆயத்தனை சொல்லிக்கு தேவையில்லை, நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்தை. ஹுவான்ஷா கும்மினல் அர்தி வஸ்தாமரக்கும் பியா. அல்லாஹ் தான் உங்களை பூமியிலிருந்து படைத்து அந்த பூமியை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டான் என்று குர்ஆன் நேரடியாகவே சூரத்து ஹூதில் வர நினைக்கிறேன் 60வது அல்லது 61வது வசனம். அப்போ எனவே பூமியை வளப்படுத்துதல் என்றது அந்த அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாகிய மனிதன் ஒரு பணி, ஒரு வேலை. 2வது, அப்படி வளப்படுத்துகிற நேரம் பூமியில் சமநிலையை பேணுவோம், சீர்நிலையை பேணுவோம். சூரத்துர் ரஹ்மானில் வரும், ஒசமா ரஃபாஹா ஒவதால் மீசான். அல்லாஹ் வானத்தை உயர்த்தி அங்கே ஒரு சமநிலையை உருவாக்கினான். வானம் சொல்கிறது கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து, பூமி, சூரியன், சந்திரன், ஏனைய கோள்கள், அடுத்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை ஒரு சமநிலையில் வச்சிருக்கிறான். அதை பாதிக்காமல் நடந்து கொள்ளுங்கோ.
என்று குர்ஆன் சூரத்துர் ரஹ்மானில் சொல்லும். அந்த சீர்நிலையை பேணுறது ரெண்டாவது. நீ மனுஷன் இப்படி பூமியை வளப்படுத்த போகிற நேரம் அந்த சீர்நிலையை பேணும். பேனாட்டி வளம் தலைகீழ மறுபக்கம் மாறும். இன்றைக்கு நடந்துக்கிற மாதிரி எதிரியாக மாறிடும். கடைசியில் வளப்படுத்தலை அனுபவிக்க முடியாமல் போயிடும். எனவே ரெண்டாவது குர்ஆன் எங்களுக்கு சொன்ன கருத்து தான் இந்த சீர்நிலையை பேண வேண்டும். பிரதிநிதியாக இருக்கும்போது அந்த சீர்நிலையை பேண வேண்டும். மூணாவது அல்லாஹ்வுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துதல். அப்படின்னா விளங்குதா? அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஊடாகத்தான் அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு மிச்சம் அடிப்படையான கருத்து, குர்ஆனுடைய மிகவும் அடிப்படையான கருத்து. அல்லாஹ் புரியறதுக்கு வழி என்னென்னா அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி ஆராயும் போது, சிந்திக்கும் போது, பார்க்கும்போது தான் அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு அறிவு மனுஷனுக்கு வரும். அல்லாஹ் அறிவுள்ளவன் எப்படி விளையும் கொள்ளையிலும்? இந்த படைப்பினங்கள் ஊடாகத்தான் விளையும் கொள்ளையிலும். அந்த படைப்பினங்கள நுணுக்கத்தை பார்த்து தான் உண்மையில் மனுஷனுக்கு அல்லாஹை பற்றி விளையும் கொள்ளையிலும். இப்போ பிரபஞ்சத்தை ஆராய்கின்ற மனிதன் உருவாக்கின கலைகள் ஒரு தொகை இருக்குது. உதாரணமாக சொல்லுங்களேன், இந்த கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கொள்வோம். அது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கலை. மருத்துவம்னு வச்சுக்கொள்வோம், அது மனுஷனோடைய மிருகத்தோடையும் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு கலை. அல்லது தாவரவியல் பொட்னின்னு வச்சுக்கொள்வோம், அது தாவர உலகத்தோடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மனுஷன் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்வதற்கு தான் உருவாக்கி கொண்ட கலைகள். அது என்ன செய்யுதுன்றா அல்லாஹ்வுடைய அறிவைத்தான் ஆராயுது. உண்மையில் அது எவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமான பரந்த அறிவுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சொல்லுவோமே செயற்கை அறிவுன்னு சொல்லி, இல்லை இப்போ புதுசாக உருவாகிக்கிறது, அது என்னது? உண்மையில் மனுஷன்ற மூளை அதான் எப்படியாவது செயற்கையாக செஞ்சு பார்க்கலுமான்னு பார்த்தது அது உண்மையில் வேறொன்றும் அல்லது. அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தை வச்சு உருவாக்கிவிட்டால் இன்னொன்று செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. அது உண்மையில் இதில் அல்லாஹ்வுடைய ரகசியங்களை இப்போ மூளை எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய அறிவு நுணுக்கத்தை காட்டுகிறது என்றதை கொஞ்சம் ஓரளவு படித்து, பெரிய அளவுக்கு அல்ல ஓரளவு படித்து உருவாக்கினதான் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ எனவே இப்படி அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவோமே நாங்கள், இதுகளை வெளிப்படுத்துவதற்கும் இதுதான் பயன்படும். மனுஷன்ட இந்த பிரதிநிதியாக இருக்கிறதுல ஒரு பகுதி அது. அது இன்னொரு மாதிரி சொன்னால் சூரத்துல் அலக்கில் சொல்கிற மாதிரி படிக்கும்போது அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி படி வருதையால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லது ஹலக், படைத்த உமது இரட்சகனின் பெயரால் வாசிப்பீராக. படைத்தண்டு அல்லாஹ் சொன்னேன், எதன் மனுஷன் மட்டுமல்ல எல்லாத்தையும் படைத்த உமது இரட்சகனின் பெயரால் வாசிப்பீராக. அப்போ எனவே அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தித்தான் அந்த வாசிப்பு அல்லது படிப்பு அறிவு இருக்கும். அப்போ அதைத்தான் இந்த பகுதி சொல்லும். இறை ரகசியங்களை வெளிப்படுத்தல் கருத்து அதைத்தான் சொல்லும். இந்த மூன்றுலையும் விளைவாக இந்த மூன்றுனதும் விளைவாக சுபீட்சமான வாழ்க்கையை நிலைப்படுத்தல், பூமியில் ஒரு சந்தோஷமான அழகான பிரச்சனைகள் இல்லாத நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குது. அந்த மூணும் நிலையும் ஏதாலும் தவறுனா இது போயிடும். உதாரணமாக சீர்நிலையை பேணாட்டி, சமநிலையை பேணாட்டி, அல்லது பூமியை வளப்படுத்தாட்டி அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? அதே மாதிரி அல்லாஹ்வோடு தொடர்படாட்டி இது இல்லாமல் போயிடும். எனவே குர்ஆனுடைய வழிகாட்டல் பூமியில் மனுஷன் பிரதிநிதியாக இயங்க வேணும். அப்படி பிரதிநிதியாக இயங்குகிற நேரம் அவன் செய்ய வேண்டிய பணிகள் இதுதான். இதை இப்போ நான் கொஞ்சம் ஆயத்தான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்து மாதிரி சொன்னேன். இது நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கள்லாம் அல்லாஹ் சொல்கிற கருத்து. நாங்கள் அதை மிச்சம் விரிவாக பார்க்காம சரி சுருக்கமாக, ஏன்னா அது எங்கள்ட தலைப்பு இல்லை, விஷயம் அதல்ல. சரி, அப்போ இது குர்ஆனுடைய கருத்துப்படி மனுஷனண்டா இவன் தான் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இப்போ ரெண்டாவதுக்கு நாங்கள் வருவோம். இப்போ இந்த பணியை நிறைவேற்றணுமாக இருந்தால் இந்த மூணும் அவசியம். முன்னு சொன்னதை மனசில் வச்சுக்கொண்டு இதுக்கு வந்தால் நல்ல. ஒன்று அறிவு, 2 சுகதேகியான உடம்பு, 3 செல்வம். இந்த 3 இருந்தால் தான் மனுஷனுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த பணியை சரியாக நிறைவேற்று என்றதை எங்களுக்கு வழங்கு. திரும்ப இந்த 3 இருந்தால்தான் நாங்கள் பின்னால் பார்க்க போகிறது மாதிரி இது சாத்தியமாகும் இல்லையா? இப்போ நாங்கள் அது பின்னால் நான் சொல்கிறேன். இப்போவும் நாங்கள் லேசாக சொல்லிக்கொண்டா தக்குவாவோட மனுஷன் வாழுவதும் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதும் சாத்தியமாக்கலும் இந்த 3 இருந்தால், இல்லாட்டி அதை சாத்தியமாக்கலாம். நாங்கள் பின்னால் பார்ப்போம். இப்போ இது என்னென்னு பார்ப்போமே லேசா. இப்போ அறிவு மூலமாகத்தான் மனுஷனுக்கு நன்மை தீமையை விளங்கு. நடத்தையிட நன்மை தீமை நான் சொல்கிறேன், நடத்தையிட நன்மை தீமை. இது
நல்ல நடத்தை, இது மோசமான நடத்தை, இது அநீதி, இது நீதி, இது ஒரு கெட்ட விஷயம், இது ஒரு பாவ காரியம், இது நல்ல காரியம் விளங்கிலும் அறிவியல் தான். ரெண்டாவது, மனுஷனுக்கு நன்மையை தருவது எது, தீங்கு விளைவிப்பது எது. பௌதீக ரீதியாக மனுஷனுக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிப்பது எது, உடம்புக்கு நன்மை விளைவிப்பது எது, அறிவுக்கு நன்மை விளைவிப்பது, தீங்கு விளைவிப்பது எது என்று விளங்கிலும் அறிவின் மூலமாகத்தான். அந்த அறிவு சரியாக இல்லாவிட்டால் இப்போ அந்த அப்படியே பாதிக்கப்படும், அந்த பகுதி அப்படியே பாதிக்கப்படும். ரெண்டாவது, இந்த அறிவு பூரணமாகணுமாக இருந்தால் முதலாவது. ரெண்டாவது, திட்டமிட்டு தொடர்ந்து உழைக்கணுமாக இருந்தால் சுகதேகியான உடம்பும் தேவை. நோய் உடம்பு அறிவையும் பாதிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சொல்ல தேவையில்லை. நோய் உடம்பு அறிவையும் பாதிக்கும். மனுஷன் தொடர்ந்து உழைப்பதையும் பாதிக்கும், திட்டமிட்டு இயங்குவதையும் பாதிக்கும். அப்போ சுகதேகியான உடம்புல தான் சுகதேகியான அறிவும் இருக்கும். உடம்பு பாதிக்கப்படப்பட அறிவும் பாதிக்கப்படும், உழைப்பும் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும். சரியா? அந்த மூணாவது செல்வம். அதாவது மனுஷன்ட்ட அந்த உழைக்கிறதுக்கு என்னையாலும் ஒரு மூலம் ஒன்றோணுமே. ஆரம்ப மூலதான் மனிதனுக்கு செல்வம், மனுஷன் அறிவும் அவன் உடம்பு. பிறகு படிப்படியாக பௌதிக உலகத்திலிருந்து நிறைய மூலப்பொருட்களை அவன் உருவாக்கி கொண்டான், ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கட்டி எழுப்பி கொண்டான். அதன் மூலமாக மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போவான். ஆரம்ப கால மனிதனுக்கு, பூமியில் தோன்றின ஆரம்ப கால மனிதனுக்கு இருந்தது அறிவும் அவன் உடம்பும், இல்லையா? அந்த ரெண்டு தான் அவனோட செல்வம் அல்லது மூலதனம், அவனோட மூலதனம் இது. பிறகு பூமியிலிருந்து அவன் நிறைய பொருட்களை படிப்படியாக கண்டுபிடிச்சி அந்த செல்வங்களை சேர்த்துக்கொண்டான் அல்லது அந்த மூலதனங்களை சேர்த்துக்கொண்டான். பிறகு அதை வைத்து தன் அறிவையும் தன் உடம்பையும் சேர்த்துக்கொண்ட மூலதனத்தையும் வைத்து படிப்படியாக முன்னேறிக்கொண்டே போனான். இதான் உண்மை. அப்போ எனவே இந்த செல்வமும் மூணாவது அவசியமான விஷயம். ஏற்கனவே சொன்ன அந்த ஹலீஃபா அந்த பணியை செய்வதற்கு, வாழ்வை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று, ரெண்டு விரும்புகின்ற சீர்திருத்தத்தை செய்கிறதுக்கு, மூணு வளப்படுத்தல் என்ற கருத்தை மேலும் மேலும் நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக செல்வம் அல்லது மூலதனம், இன்னொரு மாதிரி சொன்னால் மூலதனம் கண்டிப்பாக மனுஷனுக்கு அவசியம். எனவே இந்த மூன்றும் மனிதன் பொது வாழ்க்கை நிலைப்பதாக இருந்தாலும், ரெண்டாவது தனி மனித வாழ்க்கையில் எதை தேடுறதா இருந்தாலும் இந்த மூணும் தேவை. மூணுலையும் வார ஏதாலும் ஒரு பாதிப்பு தனி மனுஷன் வாழ்க்கையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், சமூகத்தின் வாழ்க்கையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இது நான் நினைக்கிறேன் கடுமையாக தெளிவான விஷயம். நான் எனக்கு ஹதீஸ்களெல்லாம் சொல்லி நீக்கல, அது கொஞ்சம் நல்லாவே தெளிவான விஷயம். அறிவுக்கு இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றது எங்களுக்கு நான் நினைக்கிறேன் மிகவும் தெளிவான விஷயம். அதே மாதிரி செல்வம், சுகதேகியான உடம்போ, இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது தெளிவான விஷயம். திரும்ப இதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த பின்னணியில் தான், மேலே சொன்ன இந்த பின்னணியில் தான் இஸ்லாம் நடைமுறை ஆவதற்கு எதிரியாக இருப்பது, அதில் எதிர் நிலை அறியாமல் நோய் வருமா. உனக்கு சொன்னோம் முன்னால் என்ன சொன்னேன்டா, மனிதன் ஹலீஃபாவாக அல்லாவுடைய பிரதிநிதியாக உலகத்தில் சரியாக இயங்கோடுமா இருந்தால் அறிவும் சுகதேகியான உடம்பும் செல்வமும் தேவை. அதுக்கு எதிர் நிலை வந்தால் என்ன நடக்குமெண்டா அந்த வேலையை செய்யலாம். அது மட்டும் இல்லை, இதுவும் சாத்தியம் இல்லாமல் போகும். தக்வா உள்ள மனுஷனாக வாழ்வது, அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதும் சாத்தியம் இல்லாமல் போகும். இந்த மூணும் ஒரு சமூகத்தில் கூட இருந்தால், அறியாமல் நோய் வரும், மூணும் கூட இருந்தால் எவ்வளோ கூடி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சமூகமும் அந்த குறிப்பிட்ட பணியை நல்ல முஸ்லீமாக வாழ்வது சாத்தியம் இல்லாமல் போகும். எனக்கு தெளிவு உண்டு, இன்னும் கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். வந்து பாருங்க, இந்த மூணும் என்ன செய்யுமெண்டா, முதலாவது சுபிச்சமான வாழ்க்கையை அளிக்கும். நல்ல அழகாக வளமாக தூய்மையாக வாழ முடியாமல் போயிடும். சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் போகும். இந்த மூணும் இருந்தால் இல்லையா, சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் போகும். ரெண்டாவது, பரஸ்பர உதவின்னு ஒன்று இருக்காது. மனிதர்கள் உலகத்தில் வாழணுமாக இருந்தால் சந்தேகம் இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சால் தான் வாழி. குடும்பத்துக்குள்ளால், அந்த கிராமத்துக்குள்ளால், அந்த நாட்டுக்குள்ளால், எல்லா சமூகங்களும் தங்களுக்குள்ளாலேயும் அடுத்தடுத்த சமூகங்களோடையும் சேர்ந்து உழைத்தாத்தான் சாத்தியம். இந்த மூணும் உள்ள சமூகத்தில் அது வறுமைப்பட்டவன் என்ன பரஸ்பர உதவின்ற என்ன செய்யலாம்? அறிவில்லாதவனை எவ்வளோ தூரத்துக்கு உதவியை சரியாக செய்யலாம்? நோய்வாய்ப்பட்டு போன ஒரு சமூகத்தில் இந்த பரஸ்பர உதவின்றது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம்? அதே போல்
கண்ணியத்தையும் உயர்வும் எட்டப்படாமல் இருப்பதற்கும் இது 3 முக்கியமான காரணம். தனி மனிதன் மதிக்கப்படணுமாக இருந்தால் அந்த 3 தேவை. அறிவும், சுகதேகியான உடம்பும், திரும்ப செல்வம். அதுக்கு நேரெதிர் இந்த நிலை வந்தால் அறியாமல், நோய், வறுமை, இந்த 3 வந்தால் அந்த சமூகம், அந்த தனி மனிதன் கண்ணியத்தில் இருப்பான் உலகத்தில். அவனால் ஒரு நாளும் கண்ணியத்தையோ உலகத்தில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையோ கொண்டு போகிறது, அதை எட்டுவது அவனுக்கு சாத்தியம் இல்லாமே போகும். எனவே இஸ்லாத்துடைய கருத்துப்படி மனித சமூகத்தில் ஆகப்பெரிய எதிரிகள் இந்த 3 தான். இதை ஒழிப்பதற்கு மனித சமூகம் ஒன்று திரளும் மட்டும் நல்ல வாழ்க்கை சாத்தியமில்லை. அது சமூகமாக இருக்கலும், முஸ்லீம் சமூகமாக இருக்கலும், முஸ்லீம் அல்லாத சமூகமாக இருக்கலும், உலகமாக இருக்கலும், எல்லாருக்கும் இது பொதுவாக பொருந்தும். இப்போ வறுமைப்பட்ட மனுஷன்ட்ட மார்க்க ரீதியான பக்குவத்தை எதிர்பார்க்க கஷ்டம். வயிறு பசிச்சா அவன் தொழுகைக்கு முந்தி சாப்பிடும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, சாப்பாடு முன்னுக்கு இருக்கும்போது தொழுகையை முந்தோணுமா சாப்பாடு முந்தோணுமான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன, சாப்பிடணும் ஃபஸ்ட்டு, அது போய் தொழுன்னு சொல்லி. இப்போ பசி தொழுகை மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையுமே அப்படியே இல்லாமாக்கும். அறியாமல் அல்லாஹ் பற்றிய தெளிவையே ஒரு மனுஷனுக்கு கொடுக்காது. திரும்ப அறியாமல் அந்த சமூகத்தை வளர்க்கவும் மாட்டாது, பலமிக்கதாக ஆக்கவும் மாட்டாது. நோய், உங்களுக்கு தெரியும், நோய் வந்தால் நோய் வர மனுஷன் வணக்க வழிபாடுகள் எல்லாம் கீழே போகும். நோயை தீர்க்கிறதுவே அவன் முழு மூச்சான வேலையாக போகும். அல்லாஹ்வோடு தொடர்புன்றது எப்படி போனாலும். அப்பவே இந்த 3 தான் இதுக்கும் எதிரி. ஒரு நல்ல அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு, இந்த 3 தான் ஆகப்பெரிய எதிரி. எனவே இந்த 3ஐயும் எப்படி ஒழிக்கிற என்றதுதான் ஒரு சமூகத்தில் அடிப்படை வேலை திட்டமாக இருக்கணும். இப்போ இன்னொரு பகுதிக்கு வருவோம் நாங்கள். இந்த பாருங்க, இந்த இஸ்லாம் இவற்றை எதிர்க்க கையாண்ட வழிகள் நடைமுறை ரீதியாக அமைந்தது என்று நாங்கள் கொஞ்சம் மிச்சம் விளக்கம் இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் பார்க்குறோம். இந்த முதலாவது, இந்த கருத்தை இஸ்லாம் செஞ்சது அறிவு, சிந்தனை, கல்வியின் உயர்வு பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் இறங்குற காலத்தில் அந்த இறங்குற பிரதேச மக்களுக்கும் அறிவுக்கும் வெகு தூரம். அதான் எழுத வாசிக்க தெரிஞ்சாக்களே எண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு சின்னொரு தொகை. அவங்களுக்கு அந்த ஏரியா சம்பந்தமான அறிவு தவிர பெரிய அறிவு தரம் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. பெரிய ஒரு நாகரிக பின்னணி ஒன்று அரபியலுக்கு இருந்ததில்லை. பாரசீகத்துக்கு இருந்தது, ரோமத்துக்கு இருந்தது, இந்தியாவுக்கு இருந்தது, கிரேக்கத்துக்கு இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த நான் சொன்ன இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு பின்னால் ஒரு அறிவு பின்னணி ஒன்று இருந்தது. ஆனால் அந்த அரபு தீவாட்ப மக்களுக்கு, அதாவது மக்கா, மதீனா, தாயிஃப், அந்த பிரதான நகரங்களும், அந்த 3 பிரதான நகரங்களும் சுற்றி வாழ்ந்த நாடோடி அரபிகள், அந்த நகரத்துட்டு வெளியில் வாழ்ந்த நாடோடி அரபிகள், இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய அறிவு பின்னணி, நாகரிக பின்னணி ஒன்று இருக்கல. அப்போ எனவே அவங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவும் இருக்கலை. உலகத்தில் ஒரு சமூகம், நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி உயர்ந்த ஒரு சமூகமாக மாறவனுமாக இருந்த அறிவு, கல்வி ஆக அடிப்படை. இப்போ குர்ஆன் செஞ்ச முதலாவது வேலை என்னென்னா கல்வி பற்றிய, அறிவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியமை ஒரு முதலாவது வேலை திட்டம். இப்போ தொடங்குற நேரமே, இப்போ இது ஒரு இஸ்லாம் என்றது நாங்கள் சாதாரணமாக மார்க்கம் தானே சொல்லுவோம். அப்போ எப்படி வரணும்? முதலாவது இறங்குற ஆயத்து அதோடு சம்மந்தப்படும். அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் கட்டுப்பாடு, தக்குவா உள்ளவனாகரி, அப்படித்தானே ஆயத்தை இறங்கணும் சாதாரணமாக பார்த்தா. ஆனால் அப்படி இல்லை. இறங்கின ஆயத்தை எப்படின்னா அறிவு, முழுக்க அறிவு சம்மந்தப்பட்ட ஆயத்து. எப்படி இருக்கின்றா, ஒன்று இருக்கிற வாசிப்பு, அதை 2 முறை சொல்லிருக்கு. இது பாருங்க, இங்கே 2ஆவது முறை. அப்போ அறிவு வாசித்தல் என்ற சொல்ல 2 முறை பாவிச்சிருக்கு. 2ஆவது முறை எப்படி பாவிச்சிருக்குண்டா, வாசிப்பீராக உமது இரட்சகன் மிகப்பெரிய கொடையாளி. அப்படின்னா என்ன, அறிவு தான் அவன் பெருத்த ஆகப்பெரிய கூடை அப்படின்னு சொல்ல வந்தது. மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கூடை இந்த அறிவு தான் அப்படின்னு சொல்கிறது தான் இக்ர ஒரப்புக்கல் அக்கரம் அப்படின்னு சொன்னது. திரும்ப ஒன்று இந்த சொல். 2ஆவது சொல்லுக்கு நாங்கள் இப்போ வருவோம். இந்த பாருங்க, கலம், பேனை. கலம்ண்டா எழுதுகோள். நாங்கள் சாதாரணமாக அரபு மொழியில் இப்போ தான் நாங்கள் அதை பேனன்னு பாய்க்கிறோம். அந்த காலத்தில் எங்கள் டீக்கிற மாதிரி பேன் ஈக்கல்ல, அந்த தூரிகைன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ ஏதோ எழுதுவதற்கு பயன்படுத்துகின்ற கருவி. அல்லாஹ் 2ஆவது சொன்னேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும்,
அறிவை பாதுகாக்கிற ஒரு நல்ல மெத்தட் தான் எழுதி வைத்தல். இல்லையா? அடுத்த பரம்பரை போகணுமா இருந்தாலும், தண்டை சமூகத்துக்குள்ளால் பரப்பணுமாக இருந்தாலும், முதலாவது வழி அதுக்கு எழுத்து, பேனை. இன்னொரு மாதிரி சொன்னால் எழுத்து தான் அதுக்கு ஆக முக்கியமான வழி. அதை குர்ஆன் ரெண்டாவது சொல்லுது. திரும்ப பொதுவாக அறிவுன்னு சொல்லுது. அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்படின்னா கருத்து என்ன சொல்ல வர? உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளேலும் அதான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறான்னு சொன்னது. அதான் கருத்து. விளங்கு தானே? அல்லாஹ் இப்போ அறியாதவற்றையெல்லாம் கற்றுத்தந்தாண்ட கருத்து என்னென்றா, மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு அறிவொன்றை கொடுத்துருக்கிறான். இப்போ உனக்கு தெரியாதெல்லாம் நீ படிச்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் இறங்கி வந்து தெரியாதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறன்னு கருத்து இல்லை. அல்லாஹ் மனுஷனுக்கு ஒரு 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 கருவியை கொடுத்துருக்குறான். அதன் மூலமாக இப்போ தெரியாதெல்லாம் படிச்சுக்கொள்ளலாம். அதுதான் அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அல்லாஹ் அவன் அறியாதவற்றையெல்லாம் படித்து கொடுத்தான் என்றதோட கருத்து அதான். அப்போ பாருங்கோ, இக்ரா என்ற சொல் 2 முறை, களம் என்ற சொல் அடுத்தது, இல்ம் அறிவு என்ற சொல் அடுத்தது. அந்த 3 சொற்களையும் பாவித்து குர்ஆன் முதல் 5 வசனங்களையும் இறக்குச்சு. முதல் 5 வசனங்களையும் இறக்குச்சு. அப்படி சொல்கிற நேரம் ஒரு ஷரத்தோடு சொல்லிச்சு, முக்கியமான ஒரு ஷரத்து. இது பாருங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க, உம்முடைய இரட்சகனின் பெயரால். அதை சம்மந்தப்படுத்தும். படிக்கிற நேரம், அறிவு பெறுற நேரத்தை அல்லாஹ்வோடு தொடர்பட்டதாக அந்த அறிவிக்கும். அப்போ தான் அழிவு தராத அறிவாக இருக்கும். அது இருக்கும். இல்லாட்டி அழிவு தார அறிவு தான் வரும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற மாதிரி. சரியா? எனவே முதல் 5 வசனங்கள்லையும் அல்லாஹ் இறக்குற நேரமே முதலாவதே சொன்னால் அதுதான் முதலாவே. இதை திருப்பி திருப்பி குர்ஆன் சொல்லியிருக்கு. நிறைய வசனங்களில், நூற்றுக்கணக்கான வசனங்கள் இது சொல்லியிருக்கு. அப்போ அந்த கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களுக்கு என்ன பட்டுதுண்டா, அறிவு ஆக அடிப்படையான ஒரு விஷயம். எனவே அதை தேடுவதற்கான எல்லா வகையான முயற்சிகள்லையும் நாங்கள் ஈடுபடணும் என்று சொல்லிச்சு. சரியா? இந்த விழிப்புணர்வை இஸ்லாம் கொடுத்தது. இன்னொரு ஆயத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ அந்த விழிப்புணர்வை தருகின்ற இன்னொரு ஆயத்தை பார்ப்போம். இந்த பாருங்க, இது இன்னும் 2 ஆயத்துகள். நான் இப்போ எல்லாமே கொண்டு வரல. இந்த ஆக முக்கியமான 2 விஷயங்களை சொல்கிறது. ஒன்று இந்த பாருங்கள், எழுத்து. 2 வாசிப்பு. 3 அறிவு தேடுதல். இது 3 தானே உண்மையில் விஷயம். 1 படிக்கணும், கல்வி தேடணும். 2 எழுதி வைக்கணும். 3 வாசிக்கணும். இந்த 3 சேர்ந்து தான் உண்மையில் அறிவுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை முதலாக சொல்லிச்சு. இந்த விழிப்புணர்வை முதலாக கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபு மக்களுக்கு மத்தியில் பேனையை பாவிக்க தெரிஞ்ச ஆக்கள் சரி குறோம், விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர். அப்போ அல்லாஹ் சொன்ன வந்தா இந்த இறை தூது இப்படி இருந்து கொண்டு போகல. அவங்களுக்கு இந்த மாதிரி அறியாமையிலேருந்து கொண்டு, எழுதவோ வாசிக்கவோ தெரியாமல் இருந்து கொண்டு போயிடலாம். வாசிக்க தெரிந்தவர்கள் அந்த சமூகத்தில் சரியான குறவு, எழுத தெரிஞ்சவர்கள் மிச்சம் குறவு. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ குர்ஆன் இதில் சொல்ல வந்தேன்டா, இறங்கின முதலாவது ஆயத்திலே சொல்ல வந்தேன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நெருக்கமாகணுமெண்டா, அல்லாஹ்வோடு தொடர்படணும்னா இந்த 3 தேவை. அறிவும் வாசிப்பும் பேனையும் எழுத்தும் தேவை என்று முதலாவது வசனத்திலே சொல்லிச்சு. அப்படி இல்லாமல் வணக்கம் ஏனைய விஷயங்களை செய்கிறது உண்மையில் பெரிய அளவு தூரத்துக்கு பயன் கொடுக்காது என்று தான் முதலாவது குர்ஆன் சொல்லிச்சு. இப்போ பாருங்க, 2வது என்ன சொன்னேன்டா, ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிவு உள்ளவர்களும் அறிவு இல்லாதவர்களும் ஒரு நாளும் சம அந்தஸ்து பெற மாட்டார்கள். கண்டிப்பாக அறிவுள்ள சமூகம் மேலே போயிடும், அறிவுள்ள மனுஷனும் மேலே போயிடுவான், அறிவற்றவன் கீழே போயிடுவான். இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விளைவு. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை அமைச்சிருக்கிற பௌதீக விதிகளுக்கு ஏற்ப அறிவு தேடினவன் மேலே போவான், அறிவில்லாதவன் கீழே போவான். இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஈமான் கண்டிப்பாக வேணும், அதை யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனால் ஈமான் மட்டுமல்ல வேலை செய்யும். அந்த ஈமான் தக்குவா அல்லாஹ்வுக்கு பணிதல் மேலே வரணுமா இருந்தால் இது ஒரு ஷர்த். அதுக்கு அப்போ தான் சாத்தியம். 2வது பாருங்க, அதே கருத்து இன்னொரு மாதிரி சொல்ல குர்ஆன் 2ஐயும் 1க்கு சேர்த்து, அல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டு, ஒல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவும் கிடைக்கப்பட்டவர்கள், தரஜாத், அவங்களுக்கு பல தரங்கள் இருக்கும், பல படித்தரங்கள் அவங்க மேலிப்பாங்க. 2ம் சேர்ந்தாக்கள், ஈமானும் இல்மும். நான் மேற்கனவே சொன்னதை 2வது ஆயத்தை சொல்லு. அப்போ ஈமான் ஒரு நாளும் அறிவில்லாமல் இருக்காது. அறிவில்லாமல் ஈமானிக்கும்னா அது மேலே போகவும் மாட்டாது ஒரு நாள். அறிவில்லாத ஈமான் உண்டு இல்லை உண்மையில். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஆயத்தின்படி இது குர்ஆன். இதுவும் இது போன்ற நிறைய வசனங்களாலேயும் குர்ஆன் அறிவு விழிப்புணர்ச்சி உண்டு அந்த அரபு சமூகத்துக்குள்ளால் உருவாக்கிவிட்டோம். அறிவு தேடுங்கோ,
வாசிங்கோ எழுதுங்கோ என்ற இந்த அறிவு விழிப்புணர்ச்சி கொண்ட அந்த சமூகத்திற்கு தோற்றுவிச்சு. ஏனெண்டா இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன இது சாத்தியப்படும் அப்போ தான் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழுதல், தக்குவாவோடு வாழுதல் சாத்தியப்படும் இந்த அறிவு பகுதி இருந்தால்தான். ஒரு ஷர்த்து. அது இல்லாட்டி இந்த ரெண்டும் சாத்தியப்பட போகிறதில்லை என்றதை குர்ஆன் இங்கே முதலாவது சொல்லுது. இந்த விழிப்புணர்ச்சி தான் அந்த அறியாமைக்கு எதிராக போராடுவதற்கான முதலாவது ஆயுதம். இந்த விழிப்புணர்ச்சி எல்லார்ட்டையும் வரணும். படிக்கணும், அறிவு தேடணும், கல்வியை தேடணும், வரணும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, அறிவை இஸ்லாம் ஒரு நாளும் பிரித்து பார்க்கல. அதாவது மார்க்க அறிவு, உலக அறிவு ரெண்டு குறைச்சி பார்க்கல இல்லையா? உலக அறிவு மார்க்க அறிவுக்கு உதவி செய்யும், மார்க்க அறிவு உலக அறிவுக்கு உதவி செய்யும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு ஒன்று பிரித்து உடைக்கல ஒரு நாள். எனவே ரெண்டும் சேர்ந்து போனால்தான் அதை நாங்கள் அறிவுன்னு சொல்லுவோம். இஸ்லாம் உலகம் ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்கல, ரெண்டும் சேர்ந்து ஒருங்கே ஓடிச்சு என்று நாங்கள் பார்க்குறோம். அதை நான் சொல்ல தேவையில்லை, சும்மியில் நாங்கள் அதை சொல்லி கொண்டோமே. ரெண்டாவது இது பாருங்கள், இது அடுத்த ஆக முக்கியமான விஷயம். இந்த விழிப்புணர்ச்சியும் அதை தொடர்ந்த வேலை திட்டங்களும், அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லலைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவை தேடுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்கன்றதை நாங்கள் இங்கே பார்க்கல. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன சம்பவம், பத்ர் யுத்தத்தில் கைதியாக பிடிப்பிக்கப்பட்டவங்களை விடுதலை செய்கிறதுக்கு சொன்ன ஒரு ஷரத்து, நீங்கள் மதீனாவில் இருக்கிற ஒரு தொகையினர் படித்து கொடுத்தீங்கண்டா அதுதான் அவங்களுக்கு இந்த விடுதலை செய்கிறதுக்கான வழி. நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ ஏண்ட மட்டும் அந்த மதீனா மக்களுக்கு மத்தியில் அறிவை பரப்புறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு ஒரு வழி. பெண்ணுக்கு மகர் கொடுக்குறதையும் கூட அறிவாக கொடுக்கலாம்னு சொல்லிச்சு. சல்லி இல்லை இவர்கிட்ட, அறிவை கொடுத்த அந்த பெண்ணுக்கு அது மகர் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கான ஹதீஸெல்லாம் பிடித்து நீங்கள் தேவையில்லை, நான் சொல்ல வரேன். இப்படி இஸ்லாம் இந்த அறிவை பரப்புறதுக்கு அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை பரப்புறதுக்கு பெரிய ஒரு வேலை திட்டம் ஒன்று கொண்டு போனாங்க. அதை நாங்கள் விரிவாக பார்க்காட்டியும் அதுதான் உண்மை. எனவே என்ன செஞ்சுன்னா, அப்படி படிப்படியாக இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு காலம் இல்லையா, 23 வருஷம். ரெண்டாவது இந்த ஹலீஃபாக்களோட காலம் எவ்வளோ காலம்? 30 வருஷம். அப்போ 53 வருஷம். அது பிறகு உமையாக்கள் அப்பாசியாக்களோட காலம் வந்து இந்த காலம் வார நேரம் இதை நாங்கள் காட்டுறோம். ஒரு பெரிய ஒரு நாகரீகம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டது, அறிவின் மீது அமைந்த நாகரீகம். எல்லா கலைகள்லையும் அப்பாசியாக்களோட காலம் வார நேரம் முஸ்லீம்கள் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு மாறினாங்க. உமையாக்கள் இறுதி காலம், அப்பாசியாக்களோட காலம் உலகத்தில் பெரியோர் அறிவு நாகரீகமாக அது இருந்தது. உலகத்தில் எந்த நாகரீகத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அறிவு நாகரீகமாகத்தான் உலகத்தில் இருந்தது. முதலாவது யூனிவர்சிட்டின்னு சொன்னாலும், மிகப்பெரிய லைப்ரரிகள்னு சொன்னாலும், இஸ்லாம் உலகம்தான் அந்த நேரத்தில் ஆக முன்னுக்கு இருக்குது. இப்போவும் 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா இஸ்லாம் உலகத்தில் இங்கே, அதுக்கு வெளியில் அதெல்லாம் அதுக்கு பிறகு தோன்றினது தான். அப்போ எனவே இந்த பெரியோர் அறிவு நாகரீகம் பின்னான காலத்தில் எலும்போடுமா இருந்தால் அதுக்கு இப்படி குர்ஆன் ஒரு அடித்தளம் ஒன்று இட்டுது. அதன் காரணமாக தான் அவ்வளோ தூரம் பெரிய ஒரு நாகரீகம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது. அந்த நாகரீகத்தில் நாங்கள் இங்கே பார்க்க வரல, ஆனால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை. எனவே தான் உலகத்தில் அந்த காலத்தில் அப்பாசியாக்கள காலத்தில் உமையாக்கள காலத்தில் முதன்மைப்பட்ட சமூகமாக இஸ்லாம் இருந்தது, அல்லது முஸ்லீம் சமூகம் இருந்தது. ஏன்னா எல்லா சமூகங்களையும் விட முதன்மைப்பட்ட சமூகமாக இஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம். இது அறிவு பகுதி. இங்கே முஸ்லீம்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்து பார்க்கல, மார்க்க அறிவு உலக அறிவு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கல. நாங்கள் சொல்கிற இஸ்லாமிய வரலாற்றில் சொல்கிற டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாக்கள் மார்க்க அறிவு உள்ளவங்கள் இருந்தாங்க, மார்க்க அறிவு உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸாக இருந்தாங்க. அங்கே இருந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ரெண்டையும் சேர்த்து கலந்து தான் படித்து கொடுத்தது என்று நாங்கள் காட்டுறோம். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, தாருல் ஹிக்மான்னு சொல்லி ஹலீஃபா மாமூன் காலத்தில் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்கினார். அந்த நிறுவனத்தில் ஒரு பகுதி என்னென்னா மொழிபெயர்ப்பு. உலகத்தில் இருக்கிற அடுத்த நாகரிகங்கள் செஞ்சுட்டு போன புத்தகங்களை அரபுக்கு மொழிபெயர்க்கிறது. இந்தியாவிலிருந்து, பாரசீகத்திலிருந்து, கிரேக்கத்திலிருந்து வந்த எல்லா நூல்களும் அரபு மொழி மயப்படுத்து. அதனால தான் கிரேக்க நாகரீகத்திட அறிவுகள் ஆங்கிலத்துக்கு திரும்ப வாரத்துக்கு அரபு தான் ஒரே வழியாயிருந்தது. அதனூடாகத்தான் கிரேக்க நாகரீகத்தில் சிந்தனைகள் இன்றைய பாதுகாக்கப்பட்டு, இல்லாட்டி அது பாதுகாக்கப்பட்டிருக்காது. இதே போல தான் இந்தியாவும் இதே போல தான். இந்தியாவோட பழைய வரலாற்று எழுதினவர் ஆரம்பத்தில் பிரூனி என்ற ஒரு அரபு அறிஞர். அவரூடாகத்தான் இந்திய பழைய நாகரிகங்களை பற்றிய அறிவு பெறுது.
ஒரு பக்கத்தால் முழுக்காதல்ல, ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சாருன்னு நாங்கள் காட்டுறோம். அப்போ எனவே அந்த இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு அறிவு நாகரீகத்தை உருவாக்கியது என்றால் அதுக்கு அடித்தளமாக அமைந்தது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆன் இறங்குற நேரமே ஒரு அறிவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது. அதுதான் காரணமாக அமைந்தது. ஒரு நாளும் இஸ்லாம் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கல. ஏண்டா நாங்கள் நேரத்தோடு சொன்னது மாதிரி ஹலீஃபாவாக இருந்தால் அவர் ஒரு பணி என்னது, பூமியை வளப்படுத்தணும். பூமியை வளப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? மார்க்க அறிவு அல்ல, அடுத்த அறிவு தேவை, பூமியோடு சம்பந்தப்பட்ட அறிவு தேவை இல்லையா? எனவே இஸ்லாம் அந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கல என்று நாங்கள் காண்றோம். இப்போ நாங்கள் சுகதேகியான உடல் கொண்டவனாக மனுஷன் இருக்க வேணும். அதற்கான எல்லா வழிவகைகளும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்க வேணும். அப்போ தான் இந்த ரெண்டும் சாத்தியம். அல்லாஹ்வுக்கு பணிவதும் தக்வா உள்ளவனாக மனுஷன் இருப்பதற்கும் கண்டிப்பாக அந்த சமூகம் பலமாக இருக்கும். அப்படித்தானே? அடுத்த சமூகங்களில் தங்கி இருந்தால் அந்த சமூகம் தன்னிட்ட அறிவும் இல்லை, இதுவும் இல்லை, பின்னால் வரப்போகிற செல்வமும் இல்லை. இப்போ ஒரு நாளும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை சரியாக வணங்குறது, அல்லாஹ்வுக்கு நெருக்கவனாக மாறுறது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அறிவில்லாத மனிதனுக்கும் அது சாத்தியம் இல்லை. திரும்ப உடம்புல நோயுள்ள மனிதனுக்கும் அது சாத்தியம் இல்லை. நல்லொரு வணக்கவாளியாக நோயுள்ளவன் இருக்கிறது சாத்தியம் இல்லை என்றுதான் உண்மை. அது எல்லா நோயையும் குறிக்கும். மனநோய் என்று வச்சு கொண்டாலும் சரி, உடல் நோய் என்று வச்சு கொண்டாலும் சரி. அப்போ எனவே சுகதேகியான உடம்பு ஆக முக்கியம். அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க, அது பிழையாக பின்னால் காலத்தில் விளங்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஞ்ஞான கலைகள் ஆக கூட முக்கியத்துவம் கொடுத்தது மருத்துவத்துக்கு. எனவே ஹதீஸில் நிறைய மருந்து பொருட்களை பற்றி விளக்கங்கள் வரும் இல்லையா? திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் இந்த டாக்டர்ஸை கூப்பிட்டு வைத்தியம் செஞ்சாங்கன்னு வரும். அது பின்னால் கால பிரிவில் நபி வைத்தியம்னு ஒரு வித்தியாசமாக போயிட்டாலும் நாங்கள் அறிந்து என்ன விளங்குறோம்ன்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருத்துவ பகுதிக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற கருத்தை நாங்கள் அதிலிருந்து வழங்குறோம். இப்போ அதன் காரணமாகத்தான் நோயோடு சம்பந்தப்பட்ட இலகுபடுத்தல் சட்டத்திட்டங்கள். இப்போ நோன்பு ஒன்று எடுத்துக்கொண்டா, இந்த திரும்ப ஒரு ஆள் தொழுகிறன்னு எடுத்துக்கொண்டா, வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டா, நோயாளியாக இருந்தால் அவர் கொஞ்சம் அந்த இலகுபடுத்தல்கள் இருக்குது. தொழுகையில் இலகுபடுத்தல் இருக்குது. நோயாளியாக இருந்தால் அவர் நோன்பு பிடிக்கிறத தளர்த்தி கொடுக்குற நிலை இருக்குது. ஹஜ்ஜிலேயும் அதே மாதிரி இருக்குது. எனவே இந்த குர்ஆன் இந்த சுகதேகியான உடம்பை வைத்து கொள்ளணும் என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்கு. குனூத் உங்களுக்கு பாடம் தானே. குனூத்தில் எப்படி இருக்குது? குனூத் ஓதுறாகமா இந்த சுப தொழுகையில் குனூத் ஓதலுமா ஏழாதாண்ட தொடுங்களே. சும்மா அந்த துவா எப்படி இருக்குதுண்டா, அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத்த, யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் வழிகாட்டினாயோ அவர்களோடு என்னையும் சேர்த்து வழிகாட்டு. முதலாவது வழிகாட்டல் தனக்கு கேட்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்து, யாரெல்லாம் சுகதேகியான உடம்பை கொண்டிருக்கிறாரோ அவர்களோட எனக்கும் சுகதியான உடம்பைத்தான். ரெண்டாவது இல்லையா? ரெண்டாவது இந்த துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பேர பிள்ளைக்கு படித்து கொடுத்தது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படித்து கொடுத்தான்னு அந்த குனூத், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத்த வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத்த வதவல்லனி ஃபீமன் தவல்லைத்தன்னு வரும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட மகன் பேரப்புள்ள ஹசனுக்கு படித்து கொடுத்தது. அது குனூத்தில் ஓடுறது. குனூத்தில் ஓதுறது தான் அடிப்படை. அதுக்கு சுப குனூத்துலேயே அல்ல, வித்திரு குனூத்தில். வித்திரில் ஒரு குனூத்து இருக்குது, வித்திரு தொழுக, அந்த குனூத்தில் ஓதுறது தான் அது அடிப்படை. உதாரணமாக ஹனஃபி மதஹ்பில் வளமையாக குனூத்து இருக்குது, இந்த வித்திரு இருக்குது. எங்களுக்கும் இருக்குது. எங்களுக்கு சுன்னா அவங்கள்ட்ட வாஜிப். அது 5 தொழுகையோட 6வது வித்திரு தொழுகையும் அவங்கள்ட்ட வாஜிப். அப்போ அதில் குனூத்து ஓதுறது சுன்னா. அது ஆதாரபூர்வமான இந்த நான் இப்போ சொன்ன ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு படித்து கொடுத்த அந்த துவா குனூத் ரசூலுல்லாஹ் குறிப்பாக வித்திரு தொழுகைக்கு ஒருத்தருக்கு படித்து கொடுத்தாங்க. சுபையில் இருக்குதா இல்லையாண்டா அது கருத்து வேறுபாடு, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நான் சொல்ல வரேன் என்னென்னா, அந்த துவாவில் கூட ரெண்டாவது வாரது அதுதான். இன்னொரு ஹதீஸ் நான் உங்களுக்கு முந்தி பலமுறை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்குற ஆகப்பெரிய அருள் யகீன், அதாவது அல்லாஹ்வை பற்றி மறுமனாலை பற்றி நம்பிக்கைகள் உறுதியான நம்பிக்கை இருப்பது. அடுத்தது சுகதேகியான உடம்பு, செகண்ட் சுகதேகியான உடம்பு. இதுவும் ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இப்படி இந்த பகுதிக்கு இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது. எனவே தான் இஸ்லாமிய வரலாற்றில் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமாய்க்கும் ஒரு தொகை, பெரிய ஒரு தொகை டாக்டர்ஸ் லிஸ்ட் ஒன்று இருக்குது, அவங்களோட கண்டுபிடிப்புகள் இருக்குது.
இஸ்லாம் உலகத்தில் அந்த நேரம் இருந்த நகரங்களில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்தது. இப்போ அதுக்கு நடமாடும் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அப்படின்னா கழுதையில் ஒட்டகத்தில் மருந்தெல்லாம் வச்சுக்கொண்டு டாக்டர்ஸும் சேர்ந்து ஊர் ஊராக கிராமமாக திரிஞ்சு வைத்தியம் செஞ்சாங்க. சரியா ரெண்டு இருந்து. அதெல்லாம் என்ன காரணம்ண்டா இந்த சுகதேகியான உடம்பு என்ற கருத்துக்கு கொடுத்த அழுத்தம் தான் காரணம். இது ரெண்டாவது. மூணாவது வறுமை. இது அடுத்த ஆக பெரிய, முன்னுக்கு சொன்ன ரெண்டையும் விட பெரிய எதிரி. வறுமை இருந்தால் அறிவும் இல்லை, அறிவு சேரவும் மேலே அவருக்கு, நோயும் சும்மா வரும். வறுமை நோய்க்கு ஒரு முக்கியமான ஒன்று, மனநோய்க்கு ஒரு காரணம். வறுமைப்பட்டு அதனால் மனசு நொந்து அதனால் வர மனநோய். ரெண்டாவது மன அழுத்தம், அதன் விளைவான மனநோய். ரெண்டாவது உடம்பு நோய். போஷாக்கான உணவு சாப்பிடலை வறுமைப்பட்டவனுக்கு, அப்போ அதனால் வர உடம்பு நோய். வருமா அடுத்த ஆகப்பெரிய சிக்கல். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல ஆயத்துக்களை நேரத்தோடு பார்த்துருக்குறோம். வறுமை எப்படி இஸ்லாம் நிறைய ஆயத்துக்கள் எதிர்த்துருக்குன்னு சொல்லி, அராய்த்தல்லது யுகது பித்தீன் என்ற ஆயத்தே அதுதான். அந்த சூறாவை முழுக்க அதுதானே, முழு சூறாவும் அதுதான். ஏனெண்டா இந்த குரான்ட கருத்துப்படி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறாருண்டா, மேலே சொன்ன ரெண்டுமே இதால் சில நேரம் உருவாகும். அறிவு திரும்ப சுகதேகியான உடம்பு, இந்த ரெண்டும் எதால் போகும்னா வறுமையால் வைத்திரும் ரெண்டும். அப்போ அந்த வகையில் குரான் முதலாவது என்ன அதுக்கான தீர்வு சொல்லுதுண்டா உழைப்பு. இப்போ தீர்வாக சொல்லுது. ஒன்று இந்த ஆயத்து, ஹுவல்லதி ஜாலலக்குமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்கு பூமியை மிகவும் பணிந்ததாக ஆக்கியிருக்கிறான். எனவே பூமியின் பல பாகங்களுக்கு சென்று ஒக்குலூம் என்று சுத்திகி, அல்லாஹ்வுடைய வளத்தை தேடி தேடி அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ரெண்டாவது இந்த ஜும்மாவை பற்றி சொல்லும்போது, ஜும்மா முடிஞ்சிட்டா, ஜும்மா தொழுகை முடிஞ்சிட்டா அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக பூமியில் பறந்து செல்லுங்கள். பள்ளியிலே குந்திட்டிக்குவானு ஜும்மா முடிஞ்சோன்னு போயிருங்க. பந்தஷிரு ஃபில் அர்தி வபுதகு மின் ஃபத்லில்லா என்று குர்ஆன் இங்கே சொல்லி. அப்போ எனவே அந்த வகையில் உங்களுக்கு தெரியுமாய்க்கும், இந்த ஜக்காத் பெற தகுதியற்றவர்கள், ஜக்காத் யார் பெறக்கூடாது, யாருக்கு ஹராம் ஜக்காத் பெறுறது. இன்னொரு மாதிரி சொன்னேன், முதலாவது சொல்கிற யாருண்டா வசதி உள்ளவன் திரும்ப போய் ஜக்காத் இருக்கக்கூடிய அவனுக்கு அது ஹராம் ஆயிடும். எனக்கு வசதிக்கு அப்போ நான் போய் ஜக்காத்தில் ஒரு பங்கு எடுத்தால் அந்த பங்கு எனக்கு ஹராமாகும். ரெண்டு, உடல் பலம் உள்ளவன். ஹதீஸ்லே நேரடியாக வார், ஒரு மனிதன் உடல் பலம் உள்ளவனாக, உழைக்கிற உடம்பு பலம் உள்ளவனாக இருந்தால் அவன் லா யஹில் உலகு, குர்ஆன் ஹதீஸில் வார அப்படித்தான். உடல் பலம் உள்ளவனுக்கு ஜக்காத் எடுப்பது ஹலாலாக மாட்டாது. நல்லா உடல் உழைக்கவெல்லாம் வசதிக்குது, உடம்பு நல்லா கேட்கும், அப்பவும் போய் ஜக்காத்தை கேட்டால் அவனுக்கு அது ஹராமாகும். அப்போ எனவே உழைப்பு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு கடமை. ரெண்டாவது இஸ்லாம் என்ன சொல்லிச்சுன்னா இது ஜக்காத். ஜக்காத் எப்படி இஸ்லாம் சொல்லிக்கின்னா தூண்களில் உண்டு. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் நாங்கள் எல்லோரும் படிச்சிருக்கிற ஹதீஸ், இஸ்லாம் 5 தூண்கள் மீது எழுப்பப்பட்டது. கடமையை விட அது கூட, சாதாரணமாக கடமைன்னு சொல்கிறத விட தூண் என்றால் தாங்கி நிற்கிறது, அதை எடுத்துவிட்டால் ஒரு பக்கம் அப்படியே விழுந்துடும். இப்போ அதில் ஒன்று தான் ஜக்காத். ஜக்காத் என்னென்னா வறுமை ஒழிப்புக்கான ஒரு வழிமுறை. சரி, அப்போ எனவே உழைப்பு, வறுமை ஒழிப்புக்கு இஸ்லாம் நடைமுறை ரீதியாக இந்த வழிகளை கையாண்டிருக்கு. நாங்கள் விரிவாக பார்க்காட்டியும் இந்த வழிகளை கையாண்டிருக்குன்னு காட்டும். அப்போ எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாதையை பின்னால் பார்ப்போம். எனவே இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய எதிரி அல்லது அல்லாஹ்வோடு ஒரு மனுஷன் தொடர்புபடுவதற்கும் திரும்ப ஒரு மனிதன் தக்குவா உள்ளவனாக வாழ்வதற்கும் ஆக தேவையான பகுதி அறிவும் சுகதேகியான உடம்பும் நல்ல வளம் செல்வம். மூணும் இல்லாட்டி கண்டிப்பாக அந்த சமூகம் ஈமானிய ரீதியாக பலமாக இருக்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று தான் நான் காண்றோம். இன்ஷா அல்லாஹ் வார முறை நாங்கள் இது கொஞ்சம் பார்ப்போம். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.